பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான இஃப்தார் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு தோல் உரித்து எடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட வந்து 2 வெங்காயத்தை நல்லா ஃபைன்லி சாப் பண்ணி எடுக்கணும். ஸோ நான் வந்து சாப்பர் யூஸ் பண்ணி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாப் பண்ண வெங்காயத்தை மேஷ் பண்ண கிழங்கு கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து கார்ன் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே வந்து நல்லா சாப் பண்ணி எடுக்கிறேன். அப்படியே முழுசாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் முழுசாக சேர்த்தோன்னா குழந்தைங்க வந்து அப்படியே எடுத்து கீழே போட்டுருவாங்க. அதனால் கொஞ்சமாக க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கிறேன். பாதி கேப்சிகம் ஃபைன் சாப் பண்ணியிருக்கேன். ஒரு கேரட் துருவி எடுத்திருக்கேன். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மசாலான்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கடைசியாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரம் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா சக்கரவள்ளி கிழங்கே ரொம்ப இனிப்பாக தான் இருக்கும். எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுருங்க. பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுக்கிறதுக்கு மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் பேட்டர் ரெடி பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கு மிக்ஸை வந்து இந்த மாதிரி ரவுண்டாகவும் நம்ம ஷேப் பிடிச்சிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இந்த மாதிரி கட்லெட் ஷேப்லேயும் பிடிச்சிக்கலாம். ஸோ நான் வந்து எல்லாமே கட்லெட் ஷேப்பில் தான் பிடிச்சிருந்தேன். உருண்டை ஷேப்பில் மட்டும் கொஞ்சமாக வந்து மோசரல்லா சீஸ் வச்சு பிள்ளைங்களுக்காக வந்து உருட்டியிருக்கேன். சீஸ் போட்டு கொடுத்தோன்னா பிள்ளைங்க ஒன்றுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இனி மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணி எடுத்துக்கிற வேண்டிதான். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அப்படியே வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இனி இது ஆயிலில் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான வெஜ் கட்லெட் வந்து ரெடி ஆயிரும். சூப்பர் ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு இஃப்தார் ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.